ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ராகு கேது பகவானே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகரகாளி, ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி, ஜெய் ஜெய் மகாகாளி. காளி மாதா கி ஜெய். அம்மா காளி அம்மா தாயே, என்னை ஆசீர்வதியுங்கள் தாயே. ஓம் குருவே சரணம், ஓம் குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940010430. இன்னொரு மொபைல் 9841303621. இந்த மொபைல் நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணிங்களா உங்களோட ஆன்மீக தகவலை நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்குவேன். சரிங்க. இப்போ நான் பேசக்கூடிய விஷயம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் தண்ணியை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியம் தண்ணி சிக்கனம் தான் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அதே போல் மரக்கன்றுகளை நீங்கள் நட்டு வைங்க. அது மூலிமா நம்மளுக்கு நல்ல ஒரு நிழலை தரும். அதே போல் நமக்கு ஒரு தண்ணி கிடைக்கும். அதுபோல் வீட்டு வெளியில் மரக்கன்றுகளை நீங்கள் நட்டு வைங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் பிள்ளைகள், மாணவர்கள், மாணவிகள் நல்லா படிங்க. படித்து நல்லபடியாக மார்க் எடுங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுங்க. அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டு நல்லபடியாக நடந்துக்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். நல்லா படிங்க. சீரியல்லாம் அந்த அளவுக்குலாம் நல்லா பார்க்காதீங்க. செல்ஃபோன் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு அளவோடு இருங்க. நல்லபடியாக படித்து நல்ல மார்க் எடுத்து பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு பிள்ளையாக நீங்கள் இருக்கணும். சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு பொது விஷயத்த சொல்கிறேன். ரொம்ப தமிழ்நாட்டையே மிகப்பெரிய சோகத்தில் ஏற்படுத்தியிருக்குது. நிறைய பேர் கோபமும் பட்டிருக்காங்க. ஒரு கொந்தளிப்பாகவே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவையில் சூலூர் என்ற ஒரு இடத்துல 10 வயசு பெண் குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி ரொம்ப கொடூரமான முறையில் அந்த குழந்தைய சாவடிச்சிருக்காங்க. இது ரொம்ப வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இது போல் ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. ரொம்ப கொடூரமான 10 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தைய கொடூரமான முறையில் கொலை செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப வன்மையாக நான் ரொம்ப கண்டிக்கிறேன். அதே போல் இந்த புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற இந்த அரசு நிச்சயமாக இதை இரும்பு கரம் கொண்டு இதை நீங்கள் அடக்கணும். யாருக்கும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அந்த 2 பேர் இந்த குற்றவாளி, அந்த 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு ஆயுள் தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. உச்சபட்சமாக அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இது என்னுடைய வேண்டுகோள். தமிழ்நாட்டோட மக்களுடைய வேண்டுகோள், என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் இதுதான். அவங்கள சும்மாவே விடக்கூடாது. அவங்கள எப்படியாவது சட்டத்தை முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை, மரண தண்டனை கொடுங்க. இந்த மரண தண்டனை மற்றவர்கள் எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கணும். பெண்கள் மீது கையை வச்சா, அதில் குறிப்பாக குழந்தைங்க மீது கையை வச்சா என்ன நடக்கும்ன்றத இதை பார்த்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து நிச்சயமாக மற்றவர்கள் பயம் வந்தே ஆகணும். இது கடுமையான சட்டத்தை கொண்டு வாங்க. தப்பிக்கவே கூடாது. அவங்க மரண தண்டனை தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் பொது விஷயத்தை சொல்லிட்டேன். இப்போ ஆன்மீக தகவலுக்கு நம்ம போகலாம். சரி, நான் போன வீடியோவில் இந்த மாதிரி நீங்கள் இஷ்ட தேவதை அதிதேவதைலாம் நீங்கள் வச்சு வணங்குறீங்க. ஆனால் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு பல நன்மை தரேன்னு சொல்லி போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் முக்கியமான ஆன்மீக தகவலை நான் சொல்கிறேன். ஆன்மீக பக்தர்களே, ஆன்மீக அன்பர்களே, நீங்கள் இதை கேட்டு பயன்பெறுங்க. சின்ன டிப்ஸ் தான், ரொம்ப பெரிய அளவுலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு
நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவித்தவன். இந்த ஆன்மீக ரீதியாக நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நம்ம வெளியே வரலாம். நிறைய பிரச்சனைகள் நம்ம வெளியே வரலாம். அது நல்லா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டாக தெரியும். ஆன்மீகத்தில் இல்லாதவங்களுக்கு அதை பற்றி சரியாக தெரியாது. பட் என்ன மாதிரி ஒரு ஆன்மீகவாதியாக நான் சொல்கிறேன், ஒரு சாமியாராக இருந்து சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சின்ன விஷயந்தான். இப்போ இதே போல் தான் வீட்டில் வந்து நீங்கள் எல்லா இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா சாமி படங்களும் இருக்கும். நான் இஷ்ட தேவதை, அதிதேவதை, எனக்கு பிடிச்ச தேவதை எல்லாரையும் நான் வணங்குறேன். புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களும் இது பிடிச்சமான தெய்வம் இருக்கும். சரி, இப்போ அது வந்து வேறு விஷயம். இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் நல்லா கேளுங்க. நமக்கு வந்து பிறக்கும் போதே நமக்கு வந்து எல்லாரும் ஒரு ராசியில் தான் நம்ம பிறக்கணும். 27 நட்சத்திரத்தில் பிறக்கிறோம், 12 ராசியில் பிறக்கிறோம், லக்கணமும் 12 தான். இதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ராசிக்கான நவகிரகங்கள் யாருன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா 9 நவகிரகங்களை நம்ம கோயிலில் சுற்றி வருதுன்றது அது நம்ம வழிபாடு. ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு நவகிரகங்களை நம்ம வணங்கணுன்றது சித்தர்கள் மகான்கள் குறிப்பிட்டு இருக்காங்க. அதே போல் 12 ராசிக்கான இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கான நவகிரகங்களை நீங்கள் வணங்கணும். வணங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். தசாபுத்தின்றது வேறு. 7.5 வருஷம், 3.5 வருஷம், 5 வருஷம், சனீஸ்வர பகவான் 7.5 வருஷம், அதெல்லாம் வேறு. நான் சொல்கிற சப்ஜெக்ட் வேறு. இது வந்து ஆயுள் முழுக்க 12 ராசிக்காரங்களும் எந்த நவகிரகங்களை ஆயுள் முழுக்கும் கடைசி வரையும் அவங்கள தனி படத்தை வச்சு நீங்கள் வணங்கணும். 9 நவகிரகங்களை வச்சு வணங்கணும்னு நான் சொல்லலை. 12 ராசிக்காரங்களும் அவங்கவுங்களுடைய நவகிரகங்களை யாருன்றதை தெரிஞ்சு அந்த ஒரு ஃபோட்டோ மாதிரி தனியாக பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் இப்போ வச்சு படங்களாக வச்சு, இல்லை கோயிலில் போனாங்களோ உங்களுக்கு கிடைக்கும். அந்த படத்தை வச்சு நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு நிச்சயமாக உண்டு. புரியுதா? நல்ல முன்னேற்றம் உண்டு. புரியுதுங்களா? இதை நல்லா புரிஞ்சுங்க. ஆயுள் முழுக்க நீங்கள் வணங்கலாம். சாமி படத்துக்கு முன்னாடி இஷ்ட தேவதை, அதிதேவதையோ, குலதெய்வதையோ அங்கே வச்சு நீங்கள் வந்து அதை வணங்குங்க. 12 ராசிக்கான நவகிரகங்கள் யார், அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கினி, நீங்கள் சிம்பிளான விஷயம். நீ 9 நவகிரகங்களை வைக்க தேவையில்ல, ஒரு நவகிரகங்களை உள்ள வச்சா போதும். அதில் வந்து நான் சொல்கிறேன், அந்த 12 ராசிக்காரர் யார் யாருன்னு நான் சொல்கிறேன், எந்த நவகிரகங்களை வச்சு வணங்குன்னு சொல்கிறேன், நீங்கள் வணங்குங்க. மேஷ ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை நீங்கள் வணங்கணும். செவ்வாயோட பகவானை தனியாக ஃபோட்டோ வச்சு அதை நீங்கள் சாமி பின்னாடி வச்சு நீங்கள் வணங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி செவ்வாய் பகவானை உங்களால் படத்தை வச்சு வணங்க முடியலன்னா, ஓம் செவ்வாய் பகவானே நமக அப்படின்ற மந்திரத்தை டெய்லி நீங்கள் சொன்னாலே போதும். அந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுவார். மந்திரங்களை சொன்னால் கூட போதும். நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளவோ நீங்கள் வாய் விட்டு சொல்லியோ மந்திரங்களை சொல்லலாம். அப்போ மேஷ ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டில் படம் வச்சு வணங்குறது, அவருக்கு ஒரு விளக்கு போட்டு ஒரு பழங்கழை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி உங்களால் பண்ண முடியல, எனக்கு டைம் கிடைக்கலன்னா நீங்கள் வெளியில் போகும்போது ஓம் செவ்வாய் பகவானே நமக இது சொன்னாலே உங்களுக்கு அவர் தன்னால் ஆக்டிவேட் ஆகிறாரு. அதே மாதிரி ரிஷப ராசிக்காரங்க சுக்கிர பகவானை நீங்கள் வணங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சுக்கிர பகவான். அப்படி இல்லைன்னா ஓம் சுக்கிர பகவானே நமகன்ற அந்த மந்திரங்களை சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்க புதன் பகவானை வணங்கணும். அப்படி இல்லைன்னா வணங்க முடியலன்னா ஓம் புதன் பகவானே நமகன்னு சொன்னால் போதும். கடக ராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் சந்திரன் பகவானை கண்டிப்பாக வணங்கணும். சந்திரன் நவகிரகங்கள் இருக்கிற அந்த சந்திர பகவானை நீங்கள் வணங்கணும். அப்படி இல்லைன்னா ஓம் சந்திரன் பகவானே நமகன்ற மந்திரங்களை சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவானை நீங்கள் வணங்கணும். நீங்கள் வீட்டில் சூரிய பகவானை வணங்க, இல்லைன்னா காலையிலேருந்து நைட்டு வரலாம் சூரிய பகவான் இருக்கிறார், அவரை கூட நீங்கள் பார்த்து வணங்கலாம். இல்லைனா ஓம் சூரிய பகவானே நமகான்னு கூட நீங்கள் வணங்கலாம். கன்னி ராசிக்காரங்க அதே போல தான் புதன் பகவானை நீங்கள் கண்டிப்பாக வணங்கணும். புதன் பகவானை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரும். புரியுதுங்களா? ஓம் புதன் பகவானே நமகன்ற மந்திரங்களோட சொல்லலாம். துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவானை வணங்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுக்கிர பகவானை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் அவர் கொடுப்பாரு. இல்லைனா ஓம் சுக்கிர பகவானே நமக. விருச்சக ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை வணங்கணும். செவ்வாய் பகவானை நவகிரகங்கள் அதே மாதிரி வீட்டில் படம் வச்சு வணங்கணும். அப்படி இல்லைனா ஓம் செவ்வாய் பகவானே நமக சொல்லலாம்.
தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது குரு பகவானை வணங்கணும். குரு பகவானை வணங்கினீங்கன்னா குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் குரு பகவானே நமக. மகர ராசிக்காரங்க சனீஸ்வர பகவானை வணங்கணும். சனீஸ்வர பகவான்னா உங்களுக்கு தெரியும், கெடுப்பார் இல்லை கொடுப்பார். சனீஸ்வர பகவானை ஓம் சனீஸ்வர பகவானே நமக. கும்ப ராசிக்காரங்க அதே சனீஸ்வர பகவானை தான் வணங்கணும். இந்த 2 ராசிக்கார மகரமும் கும்பமும் 2 பேருக்கும் சனீஸ்வர பகவான் தான். அப்போது நீங்கள் சனீஸ்வர பகவானை படம் வச்சு வணங்கலாம். அப்படி இல்லைன்னா ஓம் சனீஸ்வர பகவானே நமக. மீன ராசிக்காரங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரர் சொன்ன மாதிரி தான் குரு பகவானை வச்சு வணங்குங்க. ஓம் குரு பகவானே நமகன்னு சொன்னீங்கன்னா குரு பகவான் சித்தர்கள் எல்லாருமே ஆக்டிவேட் ஆகிடுவாங்க. இது தாங்க இந்த 12 ராசிக்காரங்களை நவகிரகங்களை தனித்தனியாக வச்சு வணங்கினா ரொம்ப சிறப்பு. 9 நவகிரகங்களை வச்சு வணங்குறதை விட அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த நவகிரகங்களை உள்ள தனித்தனியாக வச்சு வணங்குறது சிறப்பு. ஏன்னா அவங்களுக்காக தான் அந்த நவகிரகங்கள், அந்த ராசிக்காக அந்த நவகிரகங்கள் அவங்க தான். அதை நீங்கள் புரிஞ்சுங்க. இதை நீங்கள் தெரிஞ்சாலே ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களுக்கு எல்லா விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். சின்ன சின்ன இடையூறுகள் கஷ்டம் அதெல்லாம் இருந்து நீங்கள் வெளியே வரலாம். சிம்பிளான விஷயந்தான், ஆனால் பெரிய பலன். ஆன்மீக தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை பெரிய அளவில் அதை கொண்டு போகும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அதை நான் அனுபவிச்சுவேன். சின்ன விஷயத்தை பண்ணி தான் நான் இந்த நிலைமைக்கே வந்தேன். புரியுதுங்களா? சின்ன சின்ன ஆக்டிவேட் பண்ணி தான் நான் வந்து சாமியாராக ஆனது காரணமே அதுதான். பெரிய அளவுலலாம் நான் ஒன்றும் போய் பெரிய அளவுலலாம் பண்ணுறது வேறு பண்ணி இருக்கேன். பட் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் மூலிமா நம்ம ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சாதிக்கலாம். பெரிய விஷயமாக நம்ம பண்ணலாம், அது வேறு சப்ஜெக்டு. அதனால் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். இதுதாங்க என்னுடைய கருத்து. இது போல் நல்ல நல்ல விஷயங்களாக நான் இந்த வீடியோ மூலிமா சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கங்க. ஓம் நம சிவாய. ஓம் சக்தி. ஓம் காளி.